ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வெட்டிவேர் ரோஸ் டோனர் தான் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பர்சனலி எனக்கு இந்த டோனர் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். நான் இதை தான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டோனர் வந்துட்டு என்ன பண்ணுன்னா, நம்ம ஃபேஸில் இருக்க அந்த pH வேல்யூ வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். அப்புறம் வந்துட்டு நமக்கு போர்ஸ் இருந்துச்சுன்னா கூட அதை நல்லா ரெடியூஸ் பண்ணி டைட்டன் பண்ணும். கூடவே வந்துட்டு ஃபேஸில் வந்துட்டு நமக்கு ஆயில்ஸ்லாம் வந்துட்டு அதிகமாக வந்துட்டே இருக்குது அப்படின்னா இது வந்துட்டு நல்லா அதை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அதுவும் இல்லாமல் ஃபேஸை வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்காக ஹைட்ரேட்டிங்காகவே வச்சுருக்கோம். ஹைட்ரேட்டடாகவே இந்த டோனர் வந்துட்டு நமக்கு வச்சுருக்கோம். அதுக்காக நான் இந்த டோனரை வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இதை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க இந்த வெட்டிவேர் ரோஸ் டோனர் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட் கொஞ்சமாக வெட்டிவேர் எடுத்திருக்கேன். இது கூடவே வந்துட்டு ரோஸ் பெட்டல்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் ஆட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா ட்ரைடு இருந்துச்சுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. என்ன ரோஸ் இருக்கோ அதை ஒன்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிடுங்க. இது கூட 150 ml அளவுக்கு DM வாட்டர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணி வந்து குறைஞ்சி நமக்கு ஒரு 80 to 100 mlக்கு வர வரைக்கும் இதை நல்லா பாயில் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 to 10 minutes, அவ்வளோ கூட வேணாம், கொஞ்சம் தண்ணி நல்லா ட்ரை ஆனதும் இந்த ரோஸ் பெட்டல்ஸோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாம் இந்த தண்ணியில் இறங்கினதும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த தண்ணி நமக்கு ஒரு 80 to 100 ml அளவுக்கு இருந்தால் போதும். அந்த அளவுக்கு இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து இப்போ நல்லா கொதித்து ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு 80 ml அளவுக்கு எடுத்துக்கலாம். இது வந்து 80 ml அளவுக்கு நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இது கூட வந்து 20 ml அளவுக்கு லாவெண்டர் ஹைட்ரோசால் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஹைட்ரோசால் இருந்தால் ஆட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா தேவையில்லை. இந்த வாட்டரை வந்து ஒரு 100 ml அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட வந்துட்டு ப்ரொப்ளைன் கிளைகோல் வந்துட்டு ஒரு 2 ml வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா, நம்ம ஆட் பண்ணியிருக்க இந்த வெட்டிவேர் ரோஸோட பெனிஃபிட்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்கின்னுக்குள்ளே போகிறதுக்காக இந்த ப்ரொப்ளைன் கிளைகோல் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். இந்த ப்ரொப்ளைன் கிளைகோல் வந்துட்டு உங்ககிட்ட இல்லை அதுக்கு பதிலாக வேறு என்ன ஆட் பண்ணலான்னா கிளிசரின் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்துட்டு விட்டமின் B3 பவுடர் வந்துட்டு 0.5 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்க்காக ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு கம்பல்சரி ஆட் பண்ணணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த விட்டமின் B3 பவுடரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வாட்ரு வந்துட்டு சீக்கிரம் கெட்டு போகாமல் ரொம்ப நாள் வரணுன்றதுக்காக ப்ரிசர்வேட்டிவ் வந்துட்டு ஆட் பண்ணுறோம். ஃபீனாக்சி எத்தனால் வந்துட்டு ஒரு 5 to 10 drops அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த தண்ணி வந்துட்டு சீக்கிரம் கெடாது. டோனர்னாலே அது வெறும் தண்ணி தானே, ஸோ நம்ம அந்த ஹெர்பல்லாம் கொதிக்க வச்சுருக்கிறனால கெட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால ப்ரிசர்வேட்டிவ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி என்ன நீங்கள் ப்ராடக்ட் வந்துட்டு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி பாட்டிலை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி சானிடைஸ் பண்ணிடுங்க. இது வந்து 100 ml அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம்.
ஸ்டோர் பண்ண பின்னாடி ஃபேஸை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஹோல் ஃபேஸுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட வெட்டிவேர் ரோஸ் டோனர் ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணுங்கள். தேங்க்யூ.